இங்க குளிச்சு முடிச்சோடனே பயன்படுத்துற டவல் லட்சக்கணக்கான பாக்டீரியாக்களோட வீடுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஐ எம் விக்கி. இட்ஸ் டைம் டு எக்ஸ்பிளைன் விக்கிஸ் வெரிட்டஸ். ஜப்பான்ல இருக்க டொகுஷிமா யூனிவர்சிட்டி ரீசெண்டா ஒரு ரிசர்ச் நடத்தியிருக்காங்க. அதுல நம்ம டாய்லெட் சீட்டை விட பயங்கரமான லட்சக்கணக்கான பாக்டீரியாக்கள் நம்ம குளிக்கிற டவல்ல தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆய்வு மிக அதிர்ச்சியான ஒரு ஆய்வா இருக்கு. இதுல அவங்க மேலும் பல மக்கள் 3-4 தடவைக்கு மேல டவலை வாஷ் பண்ணாம யூஸ் பண்றனால பல லட்சம் பாக்டீரியாக்கள் அதுல growth ஆகுதுன்னு, அதனால ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், இச்சிங், பேக் ஆக்னே, பிம்பிள்ஸ் போன்ற பிரச்சனைகள்லாம் நிறைய வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இது போக குளிச்சு முடிச்ச பிறகு ஈர டவலை பாத்ரூம்லயே காய போடுறதுனால அந்த ஈரப்பதத்தினால பல லட்சம் பாக்டீரியா ஃபங்களுக்கு அது பிரீடிங் பிளேஸா மாறிக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக இந்திய மக்கள் தொகையில 20% பேரு வாரத்துக்கு ஒரு முறையும் இல்ல 2 வாரத்துக்கு ஒரு முறை தான் துண்டை துவைக்கிறோம்னு சொல்லி சொன்னது மிகவும் அதிர்ச்சிகரமான தகவலா இதுல இருக்கு. இதை சரி செய்ய நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, 2-3 தடவை உபயோகிச்ச பிறகு நம்ம டவலை துவைச்சிடணும். துவைச்ச டவலை நல்ல வெயில்ல காய போடுறது மூலியமா பாக்டீரியா, ஃபங்கஸ் அதுல சேராம இருக்கிறத தடுக்கலாம்னு சொல்றாங்க. முடிஞ்ச அளவு 3-4 மாசங்களுக்கு ஒரு தடவை டவலை மாத்துறது இன்னமுமே பெட்டர்னு சொல்றாங்க. இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்களா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.